வேலு நாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணியாகவும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி ஆவார். இவரே இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேகுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு பெண் மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் ஓர் ஆண் மகன் போல பல்வேறு ஆயுத பயிற்சிகளையும் போர்க்கலைகளையும் கற்று வளர்ந்தார். இவர் பன்மொழி கற்று தேர்ந்தவர் ஆவார். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியாக மாலை சூடினார். 1772இல் ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க மிகவும் போராடினார். இந்த படையெடுப்பை எதிர்க்க நினைத்த வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தங்கி ஐதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரின் எதிர்ப்பின் அவசியம் பற்றி உறுதிமொழியில் எடுத்துரைத்தார். வேலுநாச்சியாரின் உறுதிமொழி திறமையை கண்டு ஆச்சரியப்பட்ட ஐதர் அலி தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். 8 ஆண்டு காலம் வேலுநாச்சியார் பல்வேறு கோட்டைகளில் இடம் மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். அவர் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியால் ஒரு எதிர்ப்பு படையை உருவாக்கி மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார். சிவகங்கை தாண்டவராய பிள்ளை வேலுநாச்சியருக்காக ஐதர் அலிக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய 2 பகுதிகளையும் ஆற்காடு நவாப் ஆக்கிரமித்து அழிவை ஏற்படுத்தி வருகிறார். ஆகையால் அவரிடமிருந்து இந்த பகுதியை மீட்பதற்காக தாங்கள் குதிரைப்படையையும் போர் வீரர்களையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் பாளையக்காரர்களும் ஒத்துழைப்பு தருவதாக கூறினார். 1780ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு படை திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டது. ஐதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பிறங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார். மானாமதுரை நகரத்தில் போர் பயிற்சி பெறாத மக்களின் துணையை கொண்டு அந்நிய ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்டு சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூட்டப்பட்டார். 1793இல் வேலு நாச்சியாரின் பேத்தியின் மரணத்தால் நாச்சியாருக்கு துயரம் அதிகமாகி விருப்பாட்சி அரண்மனையிலேயே தங்கினார். போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலுநாச்சியார் டிசம்பர் 25, 1796இல் இயற்கை எய்தினார். வேலுநாச்சியார் மணிமண்டபம் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜூலை 18, 2014 அன்று தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி, வாள் முதலான பல பொருட்கள் சிவகங்கையில் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ராணி வேலுநாச்சியார் நினைவு தபால் தலை இந்திய அரசால் டிசம்பர் 31, 2008ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இவ்வாறு இந்திய சுதந்திரத்திற்கு வித்திட்ட முதலாம் இந்திய பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் அவர்களின் பிறந்த நாளை நாமும் நினைவு கூர்ந்து நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு அவருடைய சிறப்பையும் வீரத்தையும் மேலும் தமிழர்களுடைய வீரத்தையும் எடுத்துரைத்து தமிழர்களின் பெருமையை உலகெங்கும் எடுத்துச் செல்வோம்.